நான் அடிச்சு சொல்றேன், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான். என்ன பார்த்த உடனே பழைய நினைவுகளா? ஏன் வெளியில நிக்கிற? உள்ளவா. நீராறும் கடலுடுத்த பிரேயர்னு வந்துட்டாலே மயக்க போடுறதுக்குன்னு ஒரு ஆள் கம்பல்சரி வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம அதிகமா பேசுற ஸ்டாஃப் வந்துட்டா அளவற்ற மகிழ்ச்சி. என்னதான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் சத்துணவை, அதுவும் அந்த பெரிய பிளேட்ல ஒரு 6-7 பேர் வாங்கி சாப்பிடுவோம் பாருங்க, அதுல இருக்கிற டேஸ்ட் எதுலயும் வராது. இந்த இடத்தெல்லாம் கெமிஸ்ட்ரி மிஸ் சும்மா வச்சு அடி அடி நடிப்பாங்க எங்களை. இந்த இடத்துக்கு ரொனால்டோவோ மெஸ்ஸியோ யார் வந்தாலும் மாங்காய் கொட்டை, வாட்டர் பாட்டில், ஸ்டெம்பர் பால், இதுல ஃபுட்பால் ஆடி எங்களை ஜெயிக்க முடியாது. அதுவும் எக்ஸாம் டைம்ல இந்த சைடு எல்லாம் உட்காந்து படிக்கிறேன்னு ஒரு வித்த காட்டவும் பாருங்க. டெஸ்ட்னாலே இந்த வராண்டா தான், ஒரு தூணுக்கு ஒரு ஆளு. ஆனா ஜெயில இருக்கிறவங்க கூட தப்பிக்கிறதுக்கு இவ்வளவு வழி கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். நம்ம பசங்க இந்த காம்பவுண்ட் சுவர் ஃபுல்லா தப்பிக்கிறதுனே உடைச்சு வச்சிருப்பானுங்க. கட் அடிச்சா முதல்ல ஞாபகம் வர்றது நம்ம வடபூண்டி ஏரி தான். அதுவும் அங்க பண்ண ஷெட்டு ஒண்ணு இருக்கும், அதுதான் நமக்கு சொகுசு பங்களா. வடபூண்டி பச்சைமன் கோயில் தான் எங்களுக்கு பெரிய சுற்றுலா தலம். அந்த மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஈவினிங் பஸ் ஏறதே ஒரு தனி ஃபீல் தான். இந்த ஹாஸ்டல்ல சொன்ன பேய் கதையை கேட்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தி ஹாஸ்டலே தங்காம ஓடிட்டா. அப்புறம் கட் அடிச்சா அடுத்த மீன் ஸ்பாட்டு நம்ம நாகலூர் ஏரி. இதுதான் எங்களுக்கு இந்திய பெருங்கடல். இங்க சில பேர் கப்பல் ஓட்டிய தமிழன் மாதிரி பரிசல் ஓட்டிய மாணவர்கள்லாம் இங்க இருக்காங்க. அப்புறம் இந்த ரோடு எத்தனை பேர் கை கோத்துட்டு போவீங்க. அதுவும் இந்த இடத்துல ஈவினிங் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்து பேசுற ஃபீலே வேற. வள்ளியாக்க கடையில அந்த போண்டாவுக்கும் பூஸ்ட் மிட்டாய்க்கு நான் பெரிய ஃபேன். பஸ்ஸுக்காக இந்த புளிய மரத்து கடையில வெயிட் பண்றதே ஒரு தனி ஃபீல் தான். அப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல அது எதுக்கு கட்டினாங்கன்னா அவங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அப்புறம் இந்த வடபூண்டி வளைவு, இதை பத்தி நான் ஒரு ஹாரர் வீடியோவா போடலாம். அந்த அளவுக்கு டேஞ்சரஸான இடம் இது. படிக்கும் போது இது நரகமா தெரிஞ்சாலும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஏங்க நாகலூர் ஸ்கூல் ஒரு சொர்க்க பூமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறவங்க நிறைய பேரு. இந்த மாதிரி உங்களுக்கும் அழகான நினைவுகள் இருக்கும். மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செஞ்சுட்டு போங்க. அப்புறம் நீங்க எந்த பேட்ச்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க யார ரொம்ப மிஸ் பண்றீங்களோ அந்த நண்பருக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பல வருஷமா மீட் அப் பண்ணலாம்னு வெறும் பிளான் மட்டுமே பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த டைம் அதை செயல்படுத்திடுங்க. நன்றி.